ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இது என்னன்னா ஓமம், கருஞ்சீரகம், சீரகம், சோம்பு இது எல்லாத்தையுமே கடாயில் போட்டு லேசாக ஒரு வாரம் வறுத்து ஒரு பவுடராக எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு டெய்லி நைட் படுக்கும்போது நல்லா ஒரு 2 கிளாஸ் சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு வச்சு நீங்கள் நைட் குடிச்சிட்டு நீங்கள் காலையில் எழுந்திங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே ஒரு நம்பர் 1 டிடாக்ஸ் ட்ரிங்க்கு. இது ஒரு கட் கிளீனராகவும் சொல்லலாம். வயிறு, இடுப்பு அந்த பக்கத்தில் இருக்கிற கொழுப்பெல்லாம் நமக்கு ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. வாக்கிங் போக முடியல, நிறைய பேர் ஆனால் வாக்கிங் போக முடியல இப்போல்லாம். ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ரெமெடி. இது குடித்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ஸ்வெட் ஆகும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஸ்வெட் ஆகும். நீங்கள் வாக்கிங் போய் இல்லை ஒரு ட்ரெட்மில்லில் போனீங்கன்னா இல்லை ஓடினீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வேர்வை விடுமோ அந்த மாதிரி ஒரு வேர்வை விடும். அதே மாதிரி மோஷன் ப்ராப்ளமாக இருக்குன்றவங்களுக்கு இது உண்மையாகவே ஒரு பெஸ்ட் ரெமெடி. ஏன்னா நான் இது ஒரு 3 மந்த்ஸாக சாப்பிட்றேன், எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அண்ட் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு 2-3 டைம்ஸ் யூரின் ரொம்ப ஃப்ரீயாக உங்கள் உடம்புலேருந்து வரும். எப்படி சொல்கிறது, நீங்களே ஒரு மாதிரி லெஸ் வெயிட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா நம்ம ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, ரைஸு சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளை கட்டுப்படுத்திக்கிறத விட எல்லாத்தையுமே நம்ம அளவாக சாப்பிட்டு நமக்கு வேண்டியது இந்த மாதிரி ஒரு பவுடர், எளிமையாக கிடைக்கிற பொருளை நம்ம இந்த ஒரு பவுடராக நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி நைட் குடிச்சு வர, இல்லை சப்போஸ் நைட் மறந்துட்டிங்கன்னா காலையில் எழுந்தோன்னா பிளெயின் ஸ்டமக்கில் நல்லா ஒரு 300 ml வாட்டரில் கொதிக்க வச்சு ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு சின்ன டீஸ்பூனில் போட்டு வடிகட்டி குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸ்வெட்டும் நல்லா வரும், யூரினும் நல்லா ஃப்ரீயாக போகும். அதே மாதிரி பீரியட்ஸ் சரியாக வராமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கூட இது பெட்டராக தான் இருக்குது. நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நான் சாப்பிட்றதுனால தான் நான் உங்களுக்கு இது போடுறேன். இது நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எதுவுமே நம்ம உடம்புக்கு கெடுதலான பொருள் கிடையாது. ஹோமம் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. கருஞ்சீரகமும் நம்மளோட உடம்புல இருக்க கெட்ட அழுக்க வெளில இருக்கும். சீரகமும் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. சோம்பும். ஸோ கடவுள் இயற்கையாக கொடுத்த பொருளை நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது? நான் 3 மந்த்ஸ் சாப்பிட்டு நான் இதை ரியலைஸ் பண்ண பிற்பாடு தான் ஓகே இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த்னு பிற்பாடு தான் நான் இது நான் ஒரு ஷார்ட்டாக போடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பி ஹெல்த்தி, ஹீட் ஹெல்த்தி அண்ட் லிவ் ஹெல்த்தி. பை ஃப்ரெண்ட்ஸ்.